ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திரை ட்ரெண்ட்ஸ். அது போக இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான மூவி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த மாதிரியான மூவி உங்க லைஃப்லயே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுவும் ஒரு அட்வென்ச்சர்ன சர்வைவல் படம்னா பாத்துக்கோங்க. அதாவது இந்த படத்தோட ஹீரோ என்ன பண்றான்னா, தெரியாதனமா ஒரு கொன்னிடுறான். சோ அந்த கொலையில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு ஐலாண்டா அந்த ஷிப் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். நாம இப்படியே இந்த ஷிப் வழியா போயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஊருக்கு வருவோம். அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்துல கப்பல் ஏறி போக, ஆனா ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுதுன்னா, பயங்கரமா புயல் அடிச்சதுனால அந்த கப்பல் எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் தான் உயிரோட இருக்கிறான். சோ அந்த தீவு அதுவும் நடுக்கடல்ல இருக்கிற அந்த தீவுக்கு யாருமே வரமாட்டாங்க போல. சோ அங்க நம்ம ஹீரோ தனியா வாழ்ந்தாகணும், தனியா தப்பிச்சாகணும். சோ அங்க என்னென்ன போராட்டங்கள்லாம் நடக்குது, அது போக அங்க அவனுக்கு துணைக்கு யாராவது இருந்தாங்களா, என்னதான் ஆச்சு கடைசியா அப்படின்ற கதையை ரொம்பவே சூப்பரா சொன்ன கதை தான். 1997 வருஷம் ரிலீஸ் ஆன ராபின்சன் க்ரூசோ. ஆக்சுவலி இது ஒரு ஃபேமஸான நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். அதனால உண்மைக்குமே அற்புதமா இருக்கும். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு புக் ரைட்டர் காமிக்கிறாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதுவிதமான புக் கிடைக்குது. அந்த புக்கோட பேரு சைலர் நேம்டு ராபின்சன் க்ரூசோ. சோ இந்த புக்கை பார்த்ததுமே அங்க இருக்கிறவர்கிட்ட இதை கொடுத்து, இங்க பாருங்க, இதுல இருக்கிறவருடைய கதையை நம்ம புக்ல எழுத ஆரம்பிங்க. அதை மட்டும் நம்ம பப்ளிஷ் பண்ணோம்னா அது நிறைய மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இது ஒரு உண்மை கதை அப்படின்னதும், அப்படி என்ன இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பாத்தீங்கன்னா அதை பார்த்து எழுத ஆரம்பிக்க, அப்படியே நமக்கு படத்தோட கதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சோ ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இதுலயும் அந்த படத்தோட ஹீரோ பேர் ராபின்சோ. சோ சண்டை போட்டுட்டு இருக்கிறவன் பேர் பேட்ரிக். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை சின்ன வயசுல இருந்தே லவ் பண்ணியிருந்திருப்பான். அந்த பொண்ணுடைய பேரு மேரி. ஆனா அவங்க பெரிய நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்றதுனால நம்ம ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பேட்ரிக்னு சொல்றவனுக்கு கல்யாணம் பண்ண பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதான அந்த மேரி. அவங்க இல்ல, நான் ஹீரோவை தான் லவ் பண்றேன், ஹீரோவை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி பிடிவாதமா இருந்திருப்பாங்க. சோ இது பிடிக்காத பேட்ரிக் நம்ம ஹீரோவை 1 vs 1 கூப்பிட்டு இருந்திருப்பான். அது மூலமா ஹீரோவை ஜெயிச்சு மேரி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும்ன்றதுக்காக. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த பேட்ரிக் கூட சண்டை போட விருப்பமே இல்ல. இங்க பாரு, நானும் மேரியும் சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டே இருக்கோம், அதனால ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு இதுக்குள்ள வராத அப்படின்னதும் பேட்ரிக் இங்க பாரு, இருந்தாலும் நான் தான் அவள் கல்யாணம் பண்ணுவேன், நான் தான் உன்னோட பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறதாலும் நம்ம ஹீரோ சமாதானமாக ட்ரை பண்றான். இங்க பாருடா, நீயும் நானும் ஃப்ரெண்ட், சோ இப்படிலாம் சண்டை போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வந்தாலுமே அவன் சண்டை போடுற குறிக்கோளே இருக்கிறான். சோ நம்ம ஹீரோவை பத்தி சொல்லி ஆகணும்னா, நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ் சோல்ஜரும் கூட. சோ அதனால நல்லா சண்டையும் போடுவான். இப்போ அந்த பேட்ரிக்கும் விடாபடியா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அவனுடைய ஸ்வாடையும் கீழே தள்ளி விட்டுட்டு, இங்க பாரு, இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன், நான் மேரியை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஃப்ரெண்டையும் ஒன்னும் பண்ணாம விட்டுட்டு கிளம்பிட. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே அவமானம் ஆயிடுது. அவன் போனதுமே கத்தி எடுத்துட்டு பின்னாடியே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொருக வர நம்ம ஹீரோவும் தடுக்கிறதுக்காக திரும்புறான். ஆனா அவனுடைய ஸ்வாட் இந்த பேட்ரிக்கோடைய உடம்புலயே குத்தி அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ நிலை தடுமாறி போயிடுறான். தாயிரம் தான் இருந்தாலும் அவனுடைய ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால டே மன்னிச்சிடுறா, நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு அவனுடைய உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணேன். ஆனா அதுக்குள்ள அந்த இடத்துக்கு பேட்ரிக்கோடைய 2 பிரதர்ஸ் வந்துடுறாங்க. சோ அவங்க இதை பார்த்து என்னுடைய அண்ணனையே கொலை பண்ணிட்டேன்ல அப்படின்னு கன் எடுத்து ஹீரோவை சுட போக, ஆனா ஹீரோவுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அவன் கன் எடுத்துட்டு முன்னாடி இங்க இருக்கிற ஒரு காடையும் சுட்டு தள்ளிட்டு ஹீரோ கிட்ட நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்க இருந்த குதிரையை எடுத்துட்டு தப்பிச்சு போயிடுறான். சோ தப்பிச்சு போனவன் நேரா மேரி வீட்டுக்கு தான் போறான். சோ ஹீரோயினும் ஹீரோவையும் இந்த நிலைமையில பார்த்துட்டு, என்னாச்சு உன் கையெல்லாம் விரத்தமா இருக்கே அப்படின்னதும் இவனும் பதற்றதுல எல்லா உண்மையுமே சொல்லிட. இப்ப அப்படியே அடுத்தது குதிரை வண்டியில நம்ம ஹீரோ பரபரப்பா போயிட்டு இருக்கிறான். போகும்போது நான் இங்க இருந்து போகணும், கண்டிப்பா உன்னுடைய ஃபேமிலி என்ன சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் இருந்துகிட்டு, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பேசுறேன், இது ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்ற மாதிரி. சோ நீ எங்கேயும் போகாத, இங்கே இரு, நம்ம பாத்துக்கல, என்ன பிரச்சனை வந்தாலுமே அப்படின்ற, இங்க பாரு, கண்டிப்பா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க, என்னையும் உன்னையும் பிரிச்சிடுவாங்க. சோ நான் போயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ள வந்துடுவேன், அது வரைக்கும் நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஹீரோவை விட்டு போறதுக்கு மனசே இல்லை, என்ன விட்டு போகாது அப்படின்னதும். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அங்கிருந்து இறங்கி ஒரு வருஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் ஒரு வருஷம்லாம் வெயிட் பண்ண மாட்டேன், நீ வரலன்னா நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட. அதை கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு கஷ்டமாயிடுது. இருந்தாலுமே இங்கிருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ நேரா போனவன் எங்க போறான்னா ஒரு கப்பல் ஏடுறான். ஸோ அந்த கப்பல் என்னத்தனா ஒரு மெர்ச்சன்ட் கப்பல், அதாவது அந்த டைம்ல இந்த ஐலாண்டா கண்டுபிடிக்கிறதுக்காக போவாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிரிட்டன் கப்பல் தான் அது. ஸோ அந்த கப்பலில் நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போகிறாங்க, ஸ்பைசஸ், அதுக்கப்புறம் சில்க், வெப்பன்ஸ். இன்னும் சொல்ல போனால் ஏதாவது ஐலாண்டில் கருப்பினத்தவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள அடிமையாகவும் பிடிச்சி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு ஐலாண்டாக விசிட் பண்ணுறது தான் இவங்களுடைய வேலையே. ஸோ அவங்க கூட போய் நம்ம ஹீரோவும் ஜாயின் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ படிச்சிருக்கான்றது அந்த கேப்டனுக்கு தெரிஞ்சதுமே நம்ம போகிறதெல்லாம் ஒரு இதில் எழுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்குறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அதுபடி அவனுடைய ஜெர்னியை பற்றி இதில் எழுத ஆரம்பிக்கிறான். இப்படி எல்லாமே நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஒரு நாள் நைட் என்ன ஆகுதுன்னா, அதிகப்படியான புயல் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் அந்த கப்பலே தடுமாறுது. அப்படியே சின்ன சின்ன சீனா காமிக்கிறாங்க. கப்பலுக்குள்ள எல்லாம் தண்ணி வருது, எல்லாருமே பறந்து பறந்து விழறாங்க.
நம்ம ஹீரோவும் அங்கேயும் இங்கேயுமா விழறான். கடைசியில ஏதோ ஒரு பாறையில மோதுற மாதிரி தெரிய வருது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ஒரு பாறையில கண் முழிக்கிறான். ஸோ அப்படியே சுத்தி முத்தி பார்த்தா, இவனுடைய கப்பல் வந்து இந்த தீவுல வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு போல. இவன் மட்டும் தான் உயிரோட இருக்கிறான். வேற யாராவது உயிரோட இருக்காங்களா? அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்தா, எல்லாருமே செத்து போய் கிடக்குறாங்க. கேப்டன் உட்பட. ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன ஐலண்ட் இது? இது என்ன இடம்? எதுக்கு எனக்கு இந்த மாரி நடக்கணும்? அப்படின்னு சோகமா என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த பிரெண்டஸோடைய டெட் பாடிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்து முறையா சடங்கு பண்ணி அடக்கம் பண்றான். அதுக்கப்புறம் தனியா கடல பார்த்துட்டு, அந்த ஐலேண்ட்ல உட்கார ஆரம்பிக்கிறான். ஸோ இவனுக்கு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா இந்த ஐலேண்ட்ல சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல. கூட வேற யாருமே இல்ல. கையில எந்த ஒரு வெப்பனுமே இல்ல இல்லையா? ஸோ பயத்துல ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்து அப்படியே படுத்துடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அப்படியே அந்த கரையோரமா சுத்திட்டே இருக்கும்போது, தூரத்துல இவனுடைய கப்பல் நிக்கிறது தெரியுது. ஸோ அந்த கப்பலும் இங்க தான் கரை ஒதுங்கி இருக்கும். உடனே வேகமா என்ன பண்றான்னா, நீந்தே அந்த கப்பலுக்கு போறான். ஸோ ஏதாவது பொருள் இருக்கும் இல்லையா? ஸோ அத வச்சு உயிர் தப்பிக்கலாம்ன்றதுக்காக. அப்படியே அங்க போய் பார்த்தான். ஸோ அங்க அந்த கன் பவுடர், சாப்பாடு அப்படின்னு எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு வித்தியாசமான சவுண்டும் கேட்குது. அவ்வளோதான் பயந்துட்டான். யாரோ உள்ள இருக்காங்கடா அப்படின்னு உஷாரா அந்த கதவ திறந்து பார்த்தா, உள்ள இருக்கிறது கேப்டனுடைய ஒரு குட்டி நாய். ஸோ அந்த நாயோடைய பேர் வந்து ஸ்கிப்பர். ஸோ அத பார்த்ததுக்கு அப்புறம், பரவால்ல நம்ம துணைக்கு ஒரு ஜீவனாவது இருக்குதே அப்படின்னு நெனச்சுட்டு, அந்த நாயும் கூட்டிட்டு அங்க இருந்த கன் பவுடர், சாப்பாடு, ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு, எல்லாத்தையுமே எடுத்துட்டு, அதாவது அவனுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே எடுத்துட்டு அங்கருந்து கரைக்கு வந்துடுறான். இப்ப தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நிம்மதியே இருக்குது. ஏன்னா ரொம்ப மாசம் உயிர் வாழ்றதுக்கான சாப்பாடு எல்லாம் அந்த கப்பல்ல இருந்திருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான் இல்லையா? ஸோ வெப்பன்ஸும் கிடைச்சிருக்கும். இப்ப துணைக்கு ஒரு நாயும் கிடைச்சிருச்சு இல்லையா? அதனால கொஞ்சம் நிம்மதியாகுறான். அப்படியே கொஞ்சம் மாதங்கள் கடந்தோடுத்து இந்த ஐலாண்டையே சுத்தி சுத்தி வரான். ஏன்னா இந்த ஐலாண்ட் வந்து ஏதாவது ஒரு சிவிலைசேஷன் கூட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த வழிய நம்ம தப்பிச்சிடலாம்ன்ற மாதிரி ஒரு மனதைரியத்துல இந்த ஐலாண்டே சுத்தி சுத்தி வரான். ஆனா எந்த பக்கம் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா, தண்ணி தான் இருக்குது. அப்புறம் தான் இவனுக்கே தெரிய வருது. அப்படின்னா இது தனி ஐலாண்டா? ஸோ இங்க இருந்து தப்பிக்கிறது கஷ்டமா? நான் இன்னும் ஒரு வருஷத்துல என்னுடைய ஹீரோயின பார்க்க போகணும்னு நினைச்சேனே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்படின்னு ரொம்பவே சோகமா உட்கார்ந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இருந்தாலும் சரி ஓகே, நமக்குன்னு ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்ட்லயே வாழ கத்துக்கிறான். ஸோ அப்பப்ப கடலுக்குள்ள பைனாக்குலர வச்சு பார்த்துப்பான். ஸோ ஏதாவது ஒரு கப்பல் போகுதா? ஸோ அத ஸ்டாப் பண்ணி எப்படியாவது ஏறிடலாம் அப்படின்னு ஒரு தைரியத்துல ஒரு நம்பிக்கை வர வச்சுட்டு அந்த ஐலாண்ட்லயே தங்க ஆரம்பிக்கிறான். ஸோ இப்படியே நாட்களும் போகுது. மறுபடியும் பல மாதங்கள் கழிதோடுது. அப்படியே அந்த ஐலாண்ட்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துல ஒரு கப்பல் போயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அவ்வளோதான். இத பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு சந்தோஷமாயிடுது. உடனே கையில ஒரு தீப்பந்தத்த எடுத்துட்டு, கண்ணைய எடுத்துட்டு, சுட்டுக்கிட்டே ஓடுறான். நான் இங்க இருக்கேன், என்ன காப்பாத்துங்கன்ற மாரி கத்துறான். ஆனா இவனுடைய கெட்ட நேரமோ என்னமோ அந்த கப்பல்ல இருக்கிறவங்க யாரும் கூட நம்ம ஹீரோவ பார்க்கல. கொஞ்சம் கூட ஸ்டாப் ஆகல. ஸோ இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. நமக்கு இருந்த கடைசி நம்பிக்கையும் போயிடுச்சு. இனிமேல் இந்த இடத்துக்கு கப்பல் வருமா என்ன? அப்படின்னு சோகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கேன். இருந்தாலும் சரி ஓகே, இது நம்மளுடைய ஐலண்ட். நம்ம இந்த இடத்துல ஒரு புது ராஜ்யத்தையே உருவாக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த கப்பல்ல இருந்து நெறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பான் இல்லையா? ஸோ அத வச்சு இவனுக்குன்னே இந்த இடத்துல ஒரு அரண்மனை மாதிரி ரெடி பண்றான். அதாவது இவனுடைய கிங்டமை இவனே ரெடி பண்றான். ஸோ அந்த ஐலாண்ட்ல கிடைக்கிற பழங்கள வச்சு இவனே நெறைய பிளான் பண்றான். இவன் சேப்பா தங்கறதுக்கான ஒரு இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு மர பாலம் வரைக்கும் ரெடி பண்ணிட்டானா பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ரொம்பவே தனிமையா போயிட்டு இருக்க. இவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நிம்மதி என்னன்னா, அந்த ஸ்கிப்பர் நாய் தான். ஸோ அது கூட இருக்கிறதுனால கொஞ்சம் தனிமை இல்லாம ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் அப்பப்போ ஹீரோயின் நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி தனிமையா அழுகுறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒரு கிராஸ் சிம்பல் மாரி ரெடி பண்றான். ஏன்னா அவன் இந்த ஐலாண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு போல. அதாவது நம்ம ஹீரோ டெய்லி கால்குலேட் பண்ணிட்டே வந்துட்டு இருந்திருக்கான். ஸோ அத நினைவுபடுத்துற விதமா தான் இந்த கிராஸ் சிம்பல வந்து செட் பண்றான். இப்ப அதுக்கப்புறம் ரொம்பவே சோகமா அந்த ஐலாண்ட்ல சுத்தி திரிஞ்சுட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய கால் தடத்த பார்க்குறான். என்னடா இது மனித கால் தடம் மாரி இருக்குது. நம்மளுடையது இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன ஃபோர்ட்ல வந்து யாரோ வந்திருக்காங்க போல. யாரு அது அப்படின்னு சொல்லிட்டு, அத ஃபாலோ பண்ணிட்டு உள்ள போய் பார்க்குறான். பார்த்தா நெறைய இந்த ட்ரைபின மக்கள் எல்லாம் இருப்பாங்களே, அதுல ஒரு குரூப் வந்திருக்காங்க. சில பேர பலி குடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க போல. இந்த ஐலாண்ட்ல வந்து பலி குடுக்கறது வழக்கம் போல. அதனால ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரிச்சுவல் எல்லாம் பண்ணிட்டு, அவங்க புடிச்சிட்டு வந்திருந்த கைதிகளை பலி குடுக்கறதுக்காக ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படியே ஒன் பை ஒன்னா கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இத பார்த்து நம்ம ஹீரோ ஐயையோ! இத ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, வேகமா கண்ண வச்சு ஷூட் பண்ணிடுறான். அதுல ஒருத்தன் வந்து செத்து போயிட, ஸோ மத்த எல்லாருமே பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ! இடி விழுந்துட்டுன்ற மாதிரி. ஆனா அங்க கைதியா ஒருத்தன் வந்திருப்பான். இல்லையா? அவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு நேரா நம்ம ஹீரோவ பார்த்து வரான். ஸோ நம்ம ஹீரோ அவன பார்த்ததுமே சரி ஓகே, இவன் கைதியா தான வந்தான்.
இவன் கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம். அப்படின்றதுக்காக, "டேய் தம்பி பயப்படாத நான் உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன்." அப்படின்னு கைய விரிக்கேன். ஆனா, அவன் பார்த்தீங்கன்னா, மெல்ல ஹீரோவுடைய கால்கிட்ட வந்து நைஸா ஹீரோவ தூக்கி எறிஞ்சுட்டு, ஹீரோவுடைய கண்ணையே புடுங்கிக்கிறான். ஆனா எப்படி சுடணும்னு தெரியல. ஸோ, இத பார்த்து மறுபடியும் நம்ம ஹீரோ, "இங்க பாருடா தம்பி, நான் உன்ன எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன நம்பு, நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம்." அப்படின்னு சொல்லி அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் அந்த இடத்துல வைக்கேன். ஸோ, இத பார்த்த அந்த கைதியும் பார்த்தீங்கன்னா, அப்படியே திருடுன்னு முழிச்சுட்டு இருக்கும்போது, சைடுல இருந்து அந்த ட்ரைப சேர்ந்தவங்க வந்துட்றாங்க. ஸோ, நம்ம ஹீரோ கண்ண வச்சு ஷூட் பண்ணிட இந்த கைதியும் பார்த்தீங்கன்னா, அவனுடைய திறமைய யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணி போட்டு தள்ளிட்றான். அப்படி போட்டு தள்ளிட்டு அவன் பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள ஓடிட்றான். ஸோ, நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே வேகமா போய் என்ன பண்றான்னா, அவனுடைய அந்த கிங்டம் இருக்குல்ல, அவன் செட் பண்ணி வச்ச இடம். அந்த இடத்துக்கு வேகமா வந்து, இங்க யாருமே வந்துறக்கூடாதுன்றதுக்காக ட்ராப் வந்து செட் பண்றான். ஏன்னா, அந்த கைதி வந்து இங்க தானே சுத்திட்டே இருக்கிறான். இவன் ஃப்ரெண்ட் ஆயிடலாம்னு நெனச்சான். ஆனா, அவன் அந்த மாரி நெனைக்கலல்ல. ஸோ, வந்து போட்டு தள்ளுனாலும் போட்டு தள்ளிருவான்டா. அப்படின்னு அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நெறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ணிட்டு, ரொம்பவே சேஃபா உள்ள உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, இங்க என்னென்ன நடந்துச்சோ, அது எல்லாத்தையுமே அந்த நோட்ஸ்ல வந்து எழுத ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்களும் போகுது. இனிமே அந்த கைதி இந்த ஐலேண்ட்ல எங்க இருக்கான்னு தெரியல. நம்ம ஹீரோக்கு தான் தனிமையில வந்து ரொம்பவே போர் அடிக்குது. அதனால சரி ஓகே, அந்த கைதி வந்து இந்த ஐலேண்ட்ல தான் இருக்கணும். அதனால அவன தேடி போலாம். அவன் கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல காட்டுக்குள்ள அவன தேடி நடந்து போயிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கு கீழ ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருப்பாங்க போல. அதுல வந்து வசமா மாட்டிக்கிறான். ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம கைதி தான். ஸோ அவனும் நம்ம ஹீரோக்கு ட்ராப் செட் பண்ணியிருந்திருக்கான். அப்புறம் என்ன ஹீரோவுடைய கண்ண பிடுங்கிட. ஆனா ஹீரோ வந்து கையிலேயே ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான். அத வச்சு கயிற கட் பண்ணிட்டு, கண்ண வாங்கி அவனுடைய தலையில ஏன் பண்ணிட, "இங்க பாருடா நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் வந்து உன்ன கொலை பண்ண வரல. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாம்." அப்படின்னு புரிய வைக்கிறேன். ஆனா அவனுக்கு தான் சுத்தமா புரியாது இல்லையா? அதனால அந்த கண்ண காமிச்சு, "இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது. இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த வவ்வால்லாம் இருக்கும். அத வந்து ஷூட் பண்ணிட. இத பார்த்து அந்த கைதி என்ன பண்றான்னா, அவனும் அவனுடைய வித்தையெல்லாம் யூஸ் பண்ணி 2 பவல வந்து போட்டு தள்ளி காமிக்கிறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ பத்தி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய வருது. சரி ஓகே, இவரு நமக்கு ஆபத்தானவர் கிடையாது. நம்ம கூட ஃப்ரெண்டாக ட்ரை பண்றாரு போல அப்படின்னு புரிஞ்சுகிட்டு, நம்ம ஹீரோ கிட்ட இப்ப கொஞ்சம் அப்படியே அமைதியாக்குறான். ஸோ இத புரிஞ்சுகிட்ட நம்ம ஹீரோ அவன வந்து அவனுடைய கிங்டம்க்கு கூட்டிட்டு வர. ஸோ அங்க வந்து இவனுக்கு எப்படியெல்லாம் மனிதர்கள் மாதிரி பிஹேவ் பண்ணணும், எப்படி காட்டு மரண்டித்தனமா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிக் குடுக்குறான். ஏன்னா இந்த ட்ரைப் வந்து இவ்வளவு நாள் காட்டுக்குள்ளேயே வாழ்ந்தவன் இல்லையா? அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஃப்ரைடேன்ற மாதிரி ஒரு பேரும் வைக்கிறான். ஏன்னா இந்த நாள் ஃப்ரைடேன்ற மாரி நம்ம ஹீரோ கணிச்சு வச்சிருக்கான். அது போக நீ என்ன இனிமேல் மாஸ்டர் தான் கூப்பிடணும் சரியா? அப்படின்னு அவனே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட. ஆனா இவனுக்கு இதெல்லாம் புரியாது. நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோவுக்கு ஃபுல்லுமே நம்பிக்கை வரல. அதனால என்ன பண்றான்னா, நைட் ஆனதுமே அவன வந்து ஒரு சங்கிலியில கட்டி போட்டுட்டு, இவன சேஃபா வந்து அவனுடைய இடத்துல வந்து தூங்கிப்பான். இப்படி அடுத்த நாள் காலையில ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. உடனே கண் எடுத்து ரெடியாக யாருன்னு பார்த்தா, நம்ம கைதி தான். நம்ம ஹீரோக்காக இந்த தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருப்பான். ஸோ இத பார்த்ததுமே இவ்வளவு அப்பாவியா இருக்கிறான். இவனையா நம்ம சந்தேகப்பட்டோம். இவன் மேல விலங்கெல்லாம் மாட்டிட்டோமே அப்படின்னு பரிதாபப்பட்டு அவனுடைய விலங்கெல்லாம் அவுத்து விட்டு, "நீ ஒரு மனிதன் தானே, நீயும் ஃப்ரீயா வாழு. நான் எதுக்கு உன்னை கட்டுப்படுத்தணும்?" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கான சிவிலைசேஷனை நம்மளே இங்க உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து ஒவ்வொன்னா பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்து இந்த பிளான்ஸ் நடுறதுல நிறைய நாலேட்ஜ் இருக்குது. அதுபடி நம்ம ஹீரோக்கும் கத்துக் கொடுக்க நம்ம ஹீரோவும் அவனுடைய நாலேட்ஜை வந்து அவனுக்கு ஷேர் பண்றான். ஸோ இப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ அவனுடைய லாங்குவேஜான அந்த இங்கிலீஷையும் அந்த கைதிக்கு சொல்லிக் கொடுக்க இப்படியே டைமும் போகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசத்திலேயே அந்த இங்கிலீஷ் நம்ம கைதி வந்து நல்லாவே கத்துக்கிட்டான். ஸோ அவனுடைய இன்டெலிஜென்ஸை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்பவே ஆச்சரியப்படுறான். அப்புறமா சும்மா இல்லாம என்ன பண்றான்னா, கடவுளை பத்தி அந்த கைதி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஸோ அதுவும் கிறிஸ்துவ மதத்தை பத்தி போதிக்க. ஸோ இது வந்து இந்த கைதிக்கு பிடிக்கல. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்குன்னு ஒரு கார்டு இருக்காங்க போல, பாக்கியான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த ஃப்ரைடே வந்து செம டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டான்னா, பைபிளே கிழிச்சு போட்டுறான். இதனால ஹீரோ, "நீ எல்லாம் ஒரு மனுஷனா?" அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து ஒரு சாபம் விட்டுட. அவனுக்கும் அது பிடிக்கல. ஸோ நம்ம ஹீரோவை இப்ப வெறுக்க ஆரம்பிக்கிறான். கோவத்துல அங்கிருந்து அப்படியே நடந்து போயிடுறான். இங்க நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா இவ்வளவு நாள் நம்ம கூடவே ஒருத்தன் இருந்தான். ஆனா இப்போ நம்ம மேல தான் தப்பு. கண்டிப்பா நான் அவன்கிட்ட இந்த மதத்தை திணிக்க ட்ரை பண்ணியிருக்க கூடாது. அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு, அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சோகமா அவனையே போய் பார்க்குறான். அங்க அவன் பார்த்தீங்கன்னா, தனியா அந்த சைடு வந்து அவனுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அதனால அவனுடைய நோட்ஸ் இருக்கும் இல்லையா? அதுல இந்த மாரி என் மேல தான் தப்பு. நான் இங்கிருந்து வந்ததுலேருந்து பார்த்தது வரைக்குமே அவன ஒரு அடிமை மாரி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்ததிலேயே எனக்கு ஒரு உண்மையான நண்பனா இருந்திருக்கான். ஸோ நான் தான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பிரைட்டே கிட்ட போய்,
மன்னிப்பு கேட்க. ஸோ அந்த கைதியும் பார்த்தீங்கன்னா, உடனே மன்னிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ மறுபடியும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பழையபடி ஒண்ண வாழ ஆரம்பிச்சுடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அவன்கிட்ட, "ஆமா உனக்கு. அப்படி என்ன பிரச்சனை? எதுக்கு உன்னுடைய மக்கள் வந்து உன்ன வெறுத்தாங்க? எதுக்கு உன்ன சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "இந்த மாதிரி நான் நாரோசன்னு சொல்லப்படுற ஒரு ட்ரைப் இனத்த சேர்ந்தவன். ஸோ அந்த இனத்துல தலைவருக்கு வந்து பிடிக்கலன்னா சாக்ரிஃபைஸ் பண்ண அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ அதுதான் கடவுளுக்கு செலுத்துற உண்மையான நீதின்ற மாதிரி நெனச்சு, என்னையும் சாக்ரிஃபைஸ்க்காக தான் அனுப்பி வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனா, என்னோட ட்ரைப் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல கூட இந்த இடத்துக்கு வரும். மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ண வருவாங்க. ஆனா இப்ப தான் எனக்கு புரிய வருது. அது மிகப்பெரிய பாவம். ஸோ இத எதிர்த்து நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற நெறைய கன் பவுடர் இருக்கும்ல அதெல்லாம், எடுத்து அந்த சாக்ரிஃபைஸ் நடக்கிற இடத்துல வந்து செட் பண்றாங்க. ஒரு ட்ராப் மாரி செட் பண்றாங்க. அதாவது அந்த ட்ரை பண்ண மக்களுக்காக அதான் சாக்ரிஃபைஸ் குடுக்க வருவாங்கல்ல, அவங்களுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க போல. அப்படியே நாட்களும் கடந்து விடுது. அப்ப திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது. உடனே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. பார்த்தா மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக தான் ஆட்கள் வந்திருக்காங்க. இத பார்த்து இவங்க என்ன பண்றாங்கன்னா, நைஸா ஒரு ஓரமா ஒளிஞ்சு நின்னு, இவங்க நெறைய ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? வெடி மருந்து, அது இதுன்ற மாதிரி அது எல்லாத்தையுமே தீ பாத்த வச்சுட்டேன். அவ்வளோதான். கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடமே அப்படியே வெடிச்சு சிதறப் போகுது. ஆனா இவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது. என்னன்னா, இவங்களுடைய நாய் இருக்குல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஓடி போகுது. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கத்துறான். ஆனா அதுக்குள்ள அந்த இடம் வெடிச்சு சிதறுது. அங்க இருந்த ட்ரைபின மக்கள் கூட சேர்ந்து அந்த நாயும் வெடிச்சு சிதறுது. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ ரொம்பவே சோகமா அந்த நாய வந்து புதைச்சிட்டு, இந்த மாரி நான் இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து என் கூட இருந்தது இந்த நாய் தான். இப்ப அதையும் நான் இழந்துட்டேன். அப்படின்னு ரொம்பவே உருக்கமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பதானே நம்ம ஃப்ரைடே என்ன சொல்றான்னா, "இங்க பாருங்க, அந்த ட்ரைபின மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் இங்க வருவாங்க. ஏன்னா 2 செட் ஆஃப் ஆட்கள் வந்து 2 பேருமே ரிட்டர்ன் போகலல்ல. அதனால கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் நாள் வந்துடுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு, இப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட, "ஆமா, நீ எந்த ஊர சேர்ந்தவன்?" அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்றேன். இந்த மாரி நான் இன்னொரு பார்ட் ஆஃப் உலகத்த சேர்ந்தவன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் இருக்கிற இடத்துல பெரிய பெரிய பில்டிங்கா இருக்கும். எங்களுடைய சிவிலைசேஷனா வேற லெவல்ல இருக்கும். ஸோ அத வந்து நாங்க பிரிட்டன்னு கூப்பிடுவோம். அப்படின்னதும் இவரும் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டனா அது வந்து நாங்க இருக்கிற ஐலேண்ட்ல இருந்து 1 மாசம் டிராவல் பண்ணா ஏதோ நியூ பிரிட்டன்னு ஒரு இடம் வரும். ஸோ அந்த இடமா இருக்குமா அப்படின்னதும், அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான். "ஆமா, அந்த மாரி தான் நாங்க வாழ்வோம். அங்க பெரிய பெரிய பில்டிங் இருக்கும். நெறைய மக்கள் இருப்பாங்க. நாகரீகமா வாழ்வோம். இன்னும் சொல்லப்போனா கருப்பு நேத்தவர்களை நாங்க அடிமையா கூட நெறைய பேர் வச்சிருப்பாங்க." அப்படின்னதும், இத கேட்டதுமே நம்ம ஃப்ரைடேக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. அப்படியே வேகமா கோவத்துல ஹீரோடைய கழுத்த பிடிச்சு நெரிச்சுக்கிட்டேன். "எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அப்படி பேசலாம்?" அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவுக்கும் கஷ்டமாயிடும். "நான் தெரியாம பேசிட்டேன்" அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடே வந்து கோவச்சுக்கிட்டு மறுபடியும் அங்க இருந்து பிரிஞ்சு போயிடுறாரு. ஸோ நம்ம ஹீரோக்கு இங்க ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. ஐயோ! அவசரத்துல சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லிட்டோமோ! நம்ம மேல தான் தப்பு அப்படின்னு புரிஞ்சுகிட்டு சோகமா இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவனே ஒரு மரத்த வந்து கட் பண்ணி, அந்த படகு மாதிரி செஞ்சு நம்ம இங்கருந்து கிளம்பலாம். அந்த நியூ பிரிட்டன்ற மாரியான இடத்துக்கு போகலாம். ஏன்னா கண்டிப்பா அங்க ஒயிட் பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு ஐடியா கிடைக்கும். அப்படின்ற மாரி போட்ட வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கேன். அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைட்டே வந்து அந்த இடத்துக்கு வராரு. ஸோ அவரு இப்ப நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. ஸோ மறுபடியும் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் சேர்ந்தே ரெடி பண்றாங்க. இப்படி அந்த போட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது, திடீர்னு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. ரைட்டரா எதுவும் வீணாயிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த போட்டை எல்லாம் ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டு, இவங்களுடைய அந்த காடு எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாதுகாப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு, இவங்களும் சேஃபா ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா, அன்னைக்கு நைட் வந்து பயங்கரமான புயல் வந்துருச்சு போல. ஸோ காலையில பார்க்கும்போது தான் தெரியுது. இவங்களுடைய அந்த இடத்தையே அந்த புயல் வந்து சூறாடிருது. அந்த ஆடெல்லாம் எங்கேயோ பறந்து போயிடுச்சு. அந்த போட்டெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. ஸோ இத பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. எப்படி நம்ம போறது? எப்படி தப்பிக்கிறது? இப்ப உன்னுடைய ஆட்கள் வருவாங்களே அப்படின்னதும், ஸோ அப்பதான் அந்த ஃப்ரைட்டே சொல்றாரு. "இங்க பாரு, எங்களுடைய ஆட்கள் மறுபடியும் இங்க வருவாங்க தான். ஆனா நம்ம ஒண்ணும் கோல கிடையாது. நம்ம மனிதர்கள் கண்டிப்பா எல்லாருமே சாக தான் போறோம். ஆனா அவங்க எப்படி சாகுறாங்க? அதுல தான் மேட்டரே இருக்குது." அப்படின்ற மாதிரி மோட்டிவேட் பண்ண நம்ம ஹீரோவுக்கு இப்ப மோட்டிவேட் ஆயிடுது. சரி ஓகே, நம்ம யாருன்றத காமிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இவங்க அங்க வரப்போறவங்க கூட போராடுறதுக்காக நெறைய ட்ராப் எல்லாம் செட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல் மூன் வந்ததுமே இந்த ஐலேண்டுக்கு அந்த ட்ரைபின மக்கள் எல்லாம் போராட்டத்த வந்துட்டுறாங்க. ஸோ இவங்களும் ஆல்ரெடி ரெடியா இருப்பாங்கல்ல. ஸோ அதனால இவங்க செட் பண்ண ட்ராப்ப வச்சு அங்க வந்த எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியா எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது, ஒருத்தன் மட்டும் உயிரோட இருந்திருப்பான் போல. அவன் வந்து நம்ம ஹீரோ மேல இந்த பாய்சன சம்பவம் வந்து செலுத்திடுறான். அவ்வளோதான், ஹீரோக்கு வழி தாங்க முடியல. உடனே கைதி வந்து அவன கொலை பண்ணிடுறான்.
இருந்தாலுமே இவனுக்கு வந்து இந்த பாய்சன் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "இங்க பாரு என்ன வந்து உன்னுடைய ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போ. இல்லன்னா நான் செத்துடுவேன்" அப்படின்னு சொல்ல, ஆனா இந்த கைதிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐலாண்டுக்கு போனாலும் விட்டுருவாங்களா? என்ன விடமாட்டாங்க தானே! ஸோ எப்படியாவது ஹீரோவ ட்ரீட்மெண்ட் குடுத்துடலாம்னு பார்க்குறாரு. ஆனா முடியல. நாட்களாக ஆக அவனுடைய அந்த பாய்சன் வந்து ரொம்பவே பரவ ஆரம்பிக்குது. அதனால ஒரு நாள் சரி ஓகே, என்ன ஆனாலும் பரவால்ல, நம்மளுடைய ஐலாண்டுக்கு போவோம். அப்படின்னு முடிவெடுத்து ஹீரோவா அங்க இருந்த ஃபோர்ட்ல வந்து வச்சுட்டு அந்த ஐலாண்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து அந்த ட்ரை பண்ணுன மக்கள் இங்க வந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபோர்ட் தான் இது. ஸோ அங்க வந்ததுமே அந்த கைதி நெனச்ச மாதிரியே 2 பேத்தையும் கைது பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குறாங்க. ஸோ இவங்களுடைய ரூல் படி என்னன்னா, உடம்பு முடியாம இருக்கிறவங்கள வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க போல. ஸோ அதனால நம்ம ஹீரோக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் தேடுனதுமே அந்த ட்ரைப்போடைய தலைவர் இருப்பார் இல்லையா? அவரு, நம்ம ஹீரோவையும் இந்த கைதியையும் கூப்பிட்டு, "இங்க பாருங்க உங்க 2 பேருக்குள்ளேயும் போட்டி நடக்கணும். அதுல ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மரண விளையாட்ட வைக்கிறாரு. அதாவது ஒரு இடத்துல வந்து தீயும் அந்த இடத்துக்கு மேல இருந்து 2 பேரும் சண்டை போடணும். ஜெயிக்கிறவங்க மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. அதாவது ஒருத்தர் சாகுற வரை சண்டை போடணும். ஸோ இங்க நம்ம ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு நாள் அவனுக்குன்னு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் இவன் தான். ஸோ இவன் கூட ரொம்பவே க்ளோஸ் பழகிட்டு, இப்ப அடின்னு சொன்னா அடிக்க முடியாது இல்லையா? இருந்தாலும் பேச்சுக்காக 2 பேரும் சண்டை போடுறாங்க. அப்படியே சண்டை வந்து ரொம்பவே இன்டென்ஸா போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு அவன கொலை பண்ற சான்ஸ் கிடைக்கும். ஆனா ஹீரோவால முடியல. ஏன்னா இத்தன வருஷமா கூட இருந்தாம் இல்லையா? அதனால அவன விட்டு குடுத்து நீ என்ன கொலை பண்ணிடு அப்படின்ற மாரி கைய விரிக்க. இங்க கைதிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவனுக்கும் நம்ம ஹீரோவ கொலை பண்ண விருப்பமே இருக்காது. இருந்தாலும் அந்த கோடாரி அப்படியே மேல தூக்க, அப்ப அவனுடைய உடம்புல ஒரு புல்லட் பாயுது. என்னன்னு பார்த்தா கொஞ்சம் காலனிஸ்ட் வந்து இந்த ஐலாண்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது கருப்பினத்தவங்கள கொஞ்சம் அடிமையா பிடிக்கிறதுக்காக ஐலாண்டா போவாங்கல்ல, அந்த கும்பல் தான் இவங்க. ஸோ ஒயிட் பீப்பிள்ஸ். ஸோ இவங்கள பார்த்ததுமே எல்லாருமே தெறிச்சோட நம்ம ஹீரோ அந்த கைதிய பிடிக்கிறான். அவனுடைய உடம்புல புல்லட் பாய்ஞ்சிருது. அப்படியே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். "இவ்வளோ வருஷம் என் கூட இவ்வளோ க்ளோஸா ஃப்ரெண்டா இருந்தானே அவனுக்கு, இந்த நிலைமையா?" அப்படின்னு கதறி அழுக்குறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ வந்து ஃபோர்ட்ல போயிட்டே இருக்கிறான். அதான் வந்தவங்க கூட போயிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி கடைசியா 6 வருஷம் கழிச்சு அவனுடைய நாட்டுக்கு வரான். அதாவது அவனுடைய ஊருக்கு வரான். ஸோ அங்க வந்ததுமே நேரா ஹீரோயின தான் போய் பார்க்க போறான். பார்த்தா ஹீரோயினும் 6 வருஷமா கல்யாணம் பண்ணாம நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க போல. ஸோ அத பார்த்ததுமே மனசுருகி போய் வேகமா போய் ஹேக் பண்ணிக்க அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் ரொம்பவே எமோஷனல் ஆகி ரொம்பவே ஃபீல் பண்ணி பாசத்தோட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கடைசியில 2 பேரும் கல்யாணமா பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த கைதி நண்பன் இருக்கான். இல்லையா? அவன் ஞாபகம் வந்து போவான். அதோட இந்த படம் முடியுது. ஸோ எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்திருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துறாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துறாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.